ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் மணிகண்டன், ஃபவுண்டர் அண்ட் CEO of Freetex. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோலேயே தெளிவாக சொல்லியிருக்கோம். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அண்ட் ஃபாலோவர் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த பேசிக்கிலேருந்து ஃபோரெக்ஸ் ட்ரேடிங்கை பற்றியான ஒரு தெளிவான ஒரு எஜுகேஷனல் வீடியோ சீரியஸ் மேக் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த சீரீஸோடைய ஃபஸ்ட்டு எபிசோடு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எபிசோடில் என்ன கவர் ஆக போகுது அப்படின்னாக்க, ஃபோரெக்ஸ் ட்ரேடிங் எஜுகேஷன் ஃபார் பிகினர்ஸில் ஃபஸ்ட்டு மாடியூல் பார்த்தீங்கன்னா ஃபோரெக்ஸ் ட்ரேடிங்கை பற்றியான ஒரு இன்ட்ரடக்ஷன். அந்த இன்ட்ரடக்ஷனில் ஃபஸ்ட்டு எபிசோட் என்ன வரப்போகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது, வாட் இஸ் ஃபோரெக்ஸ் ட்ரேடிங், சரிங்களா? ஃபோரெக்ஸ் ட்ரேடிங்கில் என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு கிளியரான ஒரு இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோவில் ஃப்ரம் த பேசிக்லேருந்து தெளிவாக பார்க்க போகிறோம். நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறதுக்கு முன்பாக ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ரிஸ்க் டிஸ்க்ளைமரை நீங்கள் கிளியராக ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வாட் இஸ் ஃபோரெக்ஸ் ட்ரேடிங். ஃபோரெக்ஸ் ட்ரேடிங்னா என்ன அப்படிங்கிறத பற்றி கிளியராக நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபோரெக்ஸ் ட்ரேடிங்னா என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஃபோரெக்ஸ் ட்ரேடிங் அப்படிங்கிறது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா ஃபோரெக்ஸ் அப்படின்னு நம்ம சிம்பிளிஃபை பண்ணி சொல்கிறோம். அந்த ஃபோரெக்ஸையுமே பார்த்தீங்கன்னா எஃப்எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளிஃபை பண்ணி சொல்லுவாங்க, சரிங்களா? இந்த ஃபோரெக்ஸ் ட்ரேடிங் அப்படிங்கிறது இது பார்த்திங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் இருக்கும். ஒவ்வொரு நாட்டுக்கும் ஸ்டாக் மார்க்கெட் இருக்கும், சரிங்களா? அதுபோல் ஃபோரெக்ஸ் மார்க்கெட் அப்படிங்கிறது ஏதாவது தனித்தனி நாட்டோடைய மார்க்கெட்டா அல்லது ஏதாவது ஒரு பர்டிகுலர் கண்ட்ரியோடைய மார்க்கெட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. ஃபோரெக்ஸ் மார்க்கெட் அப்படிங்கிறது குளோபல் மார்க்கெட், சரிங்களா? வேர்ல்டில் இருக்கக்கூடிய ட்ரேடர்ஸாக இருந்தாலும் சரி, கார்பரேட்டாக இருந்தாலும் சரி, ப்ளஸ் பார்த்திங்கன்னா பேங்க்ஸாக இருந்தாலும் சரி, அவங்க கரன்சிஸ் ஏதாவது பை அண்ட் செல் பண்ணணும் அப்படின்னா பண்ணக்கூடிய ஒரே ஒரு மார்க்கெட் இந்த ஃபோரெக்ஸ் மார்க்கெட்டில் தான் பண்ணுவாங்க, சரிங்களா? பட் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பீப்புள்ஸ் டிஃப்ரெண்ட் ரீசன்னால டிஃப்ரெண்ட் பர்பஸுக்காக பண்ணுவாங்க. இப்போ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது ஃபோரெக்ஸ் மார்க்கெட் அப்படிங்கிறது இது ஒரு குளோபல் மார்க்கெட், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த மார்க்கெட்டு தான் பார்த்தா வேர்ல்டுலேயே ஹைலி லிக்விட் மார்க்கெட் ஆக்சுவலாக, சரிங்களா? லிக்விடிட்டி அப்படின்னீங்கன்னாக்கா நிறைய பணப்புழக்கம் இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டில் இந்த ஃபோரெக்ஸ் மார்க்கெட்டு தான். ஏன் அப்படின்னாக்க, இப்போ நம்ம முன்னாடி சொல்லியிருப்போம், இந்த ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாட்டுக்கும் தனித்தனியாக பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்ஸ் இருக்குது, சரிங்களா? அப்போ அந்த ஸ்டாக் மார்க்கெட்டோடைய வால்யூம் லிக்விடிட்டி அப்படிங்கும்போது அந்த ஒரு பர்டிகுலர் எக்ஸ்சேஞ்சில் நடக்கக்கூடிய வால்யூம் லிக்விடிட்டி தான் பார்த்தீங்கன்னா அதை நம்ம மென்ஷன் பண்ணுவோம், ஓகேங்களா? பட் இந்த ஃபோரெக்ஸ் மார்க்கெட் அப்படிங்கும்போது வேர்ல்டு வைடாக இருக்கக்கூடிய எல்லாரும், எல்லா ட்ரேடர்ஸும், எல்லா இன்வெஸ்டர்ஸும், எல்லா பேங்க்ஸ் அண்ட் கார்பரேட்ஸும் பார்த்தீங்கன்னாக்க ட்ரேட் பண்ணக்கூடிய, எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸ் தான் பார்த்தீங்கன்னா ஃபோரெக்ஸ் மார்க்கெட். இது வேர்ல்டு குளோபல் மார்க்கெட்டுன்னு சொல்லுவோம், வேர்ல்டு காமன் மார்க்கெட், ஓகேங்களா? ஒரு சிங்கிள் மார்க்கெட்டு தான். அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைலி லிக்விட், எனி டைம் நீங்கள் மார்க்கெட்டில் போயிட்டு பார்த்தீங்கன்னா ட்ரேடை ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னாலும் லிக்விடிட்டி இருக்கும். இம்மிடியேட்டாக உங்களுடைய ஆர்டர் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகும், சரிங்களா? நெக்ஸ்ட்டு இந்த மார்க்கெட்டில் ஒரு நாளைக்கு எவ்வளோ வால்யூம் ட்ரேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா $7.5 trillion அளவுக்கு பார்த்தீங்கன்னா பர் டே ஆவரேஜாக இந்த மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன்ஸ் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய குளோபல் மார்க்கெட்டு தான் பார்த்தீங்கன்னா ஃபோரெக்ஸ் மார்க்கெட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சரிங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ இந்த ஃபோரெக்ஸ் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது ஒரு ஃபிசிக்கலாக நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்களுடைய கண்ட்ரியிலேருந்து வேற ஒரு கண்ட்ரிக்கு ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய லோக்கல் கரன்சி கொண்டுட்டு போயிட்டு அந்த கண்ட்ரியில் உங்களால் பார்த்தீங்கன்னா யூட்டிலைஸ் பண்ண முடியாது, ஓகேங்களா? உங்கள்கிட்ட பணம் இருக்கலாம், உங்களுடைய லோக்கல் கண்ட்ரியோடைய கரன்சி இருந்திருக்கலாம். பட் அந்த லோக்கல் நாட்டுடைய பணம் இல்லாமல் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு நாட்டுடைய பணத்தை கொண்டுட்டு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் ஷாப்ஸ்லையோ இல்லை வேறு ஏதாவது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும், இல்லை ஒரு டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணணும், ஒரு கேபுக்கு கொடுக்கணும் அப்படின்னா நம்மளால் கொடுக்க முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம எந்த நாட்டுக்கு ட்ராவல் பண்ண போகிறோமோ அந்த நாட்டோடைய கரன்சியை பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து ட்ராவல் பண்ண போகிறதுக்கு முன்பாகவோ இல்லை ஏர்போர்ட்லேயோ நம்ம போயிட்டு நாம் பார்த்தீங்கன்னாக்கா ரீச் ஆனதுக்கப்புறமா நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம், சரிங்களா? இது பேர் தான் மணி எக்ஸ்சேஞ்ச் அல்லது ஃபோரெக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஓகேங்களா? அப்போ இது ஒரு டைப்பான எக்ஸ்சேஞ்ச். இது நாம் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம ட்ராவல் பண்ணுறோம். ட்ராவல் பண்ணும்போது அங்கே தேவைப்படக்கூடியதுக்காக நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம், சரிங்களா? பட் இந்த ஃபோரெக்ஸ் ட்ரேடிங் அப்படிங்கும் பொழுது கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா சேம் திங் தான், பட் டிஃப்ரெண்ட்டான பர்பஸுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் இங்கே நாம் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே நம்ம ட்ராவல் பண்ண போகிறது இல்லை. பட் நாம் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த மணி எக்ஸ்சேஞ்ச் அல்ல ஃபோரெக்ஸ் எக்ஸ்சேஞ்சு நம்ம சொன்னோம் இல்லைங்களா, இந்த எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ அப்படிங்கிறது நொடிக்கு நொடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாறிக்கிட்டே இருக்கும். இந்த எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ
இன்க்ரீஸ் அல்ல டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்கக்கூடிய சுச்சுவேஷனை அல்லது இந்த வந்து பார்த்திங்கன்னா இந்த சூழ்நிலையை நம்ம பயன்படுத்தி இதில் நாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபோரெக்ஸ் ட்ரேட் பண்ண போகிறோம் ஃபோரெக்ஸ் மார்க்கெட்டில். பட் நாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் மேக்கிங்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த மார்க்கெட்டை பயன்படுத்துகிறோம். சரிங்களா? ஸோ ஒரு பக்கத்தில் வந்து ட்ராவல் பண்ணும்போது நீட்ஸுக்கு மஸ்ட்டுக்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்துகிறோம். இன்னொரு பக்கத்தில் அதே மார்க்கெட்டை நம்ம வந்து பார்த்தா ப்ராஃபிட் ஏர்னிங்காக பயன்படுத்துறது பேர் தான் ஃபோரெக்ஸ் ட்ரேடிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்க? ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூரோ யூஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபாரெக்ஸ் எக்ஸ்சேஞ்சை நம்ம எடுத்துப்போம், ஒரு பேரை நம்ம எடுத்துப்போம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஈரோவுடைய எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ அகெயின்ஸ்ட் யூஎஸ் டாலருக்கு அகெயின்ஸ்டாக வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆக போகுது இல்லை ரைஸ் ஆக போகுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய யூரோ வந்து பார்த்தா பை பண்ணுவோம். ஸோ அதுக்கு பேரலாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது இருக்கக்கூடிய யூஎஸ் டாலர் வந்து செல் பண்ணுவோம். ஸோ அப்போ நாம் என்ன பண்ணுவோம், நாம் ஒரு சர்டன் ப்ரைஸில் நம்ம பை பண்ணியிருப்போம். பை பண்ண ப்ரைஸ்லேருந்து மார்க்கெட்டோடைய எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது போல் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட்டில் செல் பண்ணுவோம். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் தான் நம்மளுடைய ப்ராஃபிட். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான மெத்தடில் தான் நாம் ஃபோரெக்ஸ் மார்க்கெட்டில் ஏர்ன் பண்ண போகிறோம். ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக எல்லாமே வந்து அடுத்தடுத்த எபிசோட்ஸில் உங்களுக்கு வரும். ஏன்னா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னாக்க இந்த மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஒர்க் ஆகுது, இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக என்ன இருக்குது அப்படின்னா ஜென்ரலாக ஒரு ட்ரேடிங் மார்க்கெட்டுக்குள்ளார போகிறோம் அப்படின்னா பிட் ப்ரைஸ், ஆஸ் ப்ரைஸ், பிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லிவரேஜ், ஸ்ப்ரெட்டு, இந்த மாதிரியான இது எல்லாமே இது வந்து டெர்மினாலஜி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு அடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேசிக்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரேடிங்குள்ளார என்ட்ராக முடியும். சரிங்களா? ஸோ அடுத்ததாக நம்ம வந்து பார்க்க போகிறது இதில் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதே போல் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா இந்த ஃபோரெக்ஸ் மார்க்கெட்டில் நான் முன்னாடியே சொன்னேன் ஈரோ யூஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா? அப்போ இங்கே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரன்சிஸ் நம்ம வந்து ட்ரேட் பண்ணும்போது பேராக தான் இருக்கும். தனியான ஒரு பொருளை போய் வாங்க முடியாது. இதுக்கு ஒரு உதாரணம் நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிசிக்கலான ஒரு உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் கடைக்கு போகிறீங்க. ஸோ கடையில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு பேனா வாங்கிட்டு வந்தேன். ஓகேங்களா? ஒரு பேனா நான் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்தேன். ஒரு 5 ரூபாய்க்கு ஒரு பேனா வாங்கிட்டு வந்தேன், ஒரு திராமுக்கு ஒரு பேனா வாங்கிட்டு வந்தேன், இல்லை ஒரு யூஎஸ் டாலருக்கு வந்து ஒரு பேனா வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? பட் அது நாம் வந்து உண்மையிலேயே அந்த பேனா மட்டும் நம்ம வாங்கிட்டு வந்தோமா அப்படின்னா இல்லை ஆக்சுவலாக. சரிங்களா? அந்த பேனா வாங்குறதுக்கு பேரலாக சைமல்டேனியஸாக அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் வந்து என்ன பண்ணியிருப்பீங்க, பணத்தை கரன்சி நீங்கள் கொடுத்துட்டு தான் நீங்கள் வந்து வாங்கிட்டு வந்திருப்பீங்க. அப்போ பணத்தை கரன்சியை கொடுக்குறீங்க அப்படின்னா அதை செல் பண்ணுறோம். ஸோ நீங்கள் பேனா வாங்குறீங்க அப்படின்னா அதை பை பண்ணுறோன்னு சொல்லுவோம். அப்போ இந்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேடு, நம்ம ஒரு பொருளை வாங்குகிறோம் விற்கிறோங்கிறது பேர் தான் ட்ரேடுன்னு சொல்லுவோம். அப்போ ஒரு நீங்கள் ஃபிசிக்கலாக இருக்கக்கூடிய எப்படி சொல்கிறது தினந்தோறும் நாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே நாம் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க ஒரு பேரில் தான் நடக்குது. ஒரு ட்ரேடு அப்படின்னீங்கன்னா ஒரு கொடுக்கல் வாங்கல் ரெண்டும் சேர்ந்தது தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரேடு. அதே போல் இந்த கரன்சி மார்க்கெட்டில் ட்ரேடிங் ஃபோரெக்ஸ் மார்க்கெட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு நாட்டோடைய கரன்சியை பை பண்ணுவோம், இன்னொரு நாட்டோடைய கரன்சியை செல் பண்ணுவோம். சரிங்களா? அப்போ கம்ப்ளீட்டாக அது வந்து பார்த்தீங்கன்னா பேராக தான் நடக்கும். அப்போ நீங்கள் ஒரு கரன்சியோடைய எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ அப்படின்னீங்கன்னாவே நீங்கள் அது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பேர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சூஸ் பண்ணனா தான் அதோட எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ என்ன அப்படிங்கிறதே நமக்கு வந்து வரப்போகுது. அப்போ நீங்கள் ஈரோ யூஎஸ்டி அப்படிங்கிறது ஒரு பேர், ஜிபிபி யூஎஸ்டிங்கிறது ஒரு பேர், யூஎஸ்டி ஜேபிஒய் அப்படிங்கிறது பேர். இந்த மாதிரி மல்டிபிள் கரன்சி பேர்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ இதை பற்றி எல்லாமே டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் அடுத்ததான். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா இந்த மார்க்கெட்டில் யார் யாரெல்லாம் ட்ரேட் பண்ணுறா, சரிங்களா? இந்த மார்க்கெட்டை ஃபோரெக்ஸ் மார்க்கெட்டை யார் யாரெல்லாம் பயன்படுத்துகிறா, இல்லை யார் யாரெல்லாம் என்னென்ன பர்பஸுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்ஸ். சரிங்களா? ஸோ பேங்கிங்கில் பொறுத்த வரைக்கும் ஸோ மணி எக்ஸ்சேஞ்சுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமரியாக அவங்க பயன்படுத்தக்கூடியது பேங்கிங்கை பயன்படுத்துகிறாங்க. ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா கமர்ஷியல் கம்பெனிஸ் இல்லை கார்பரேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு கார்பரேட் கம்பெனி இருக்குது அப்படின்னா அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணாலும் சரி, எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் அவர்களுக்கு வரக்கூடிய அந்த ப்ராடக்ட்டுக்கான பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரின் கரன்சியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சரிங்களா? அப்போ ஒரு ஃபாரின் கரன்சி கொண்டுட்டு வந்து நெக்ஸ்ட் அதை வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய லோக்கல் கரன்சிக்கு கன்வெர்ட் பண்ணணும், அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதுக்கு அவர் பயன்படுத்துகிறார். அல்லது ஒரு இம்போர்ட்டராக இருக்கிறாரு அப்படின்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு ஃபாரின் கண்ட்ரிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டை இம்போர்ட் பண்ணுவார். அப்போ ஒரு இம்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த லோக்கல் நாட்டோடைய கரன்சிஸில் அவர் பே பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கலாம். அப்போ என்ன நடக்கணும், அவர் அந்த லோக்கல் கரன்சியை அவர் வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அந்த பேமெண்ட் அவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவார். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு தான் ப்ராடக்ட்டை வந்து பார்த்தா இம்போர்ட் பண்ணுவார். அப்போ இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடிய கார்பரேட் கம்பெனிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோரெக்ஸ் மார்க்கெட்டை பயன்படுத்துகிறாங்க. சரிங்களா?
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னாக்க ஸோ பெரிய பெரிய கார்பரேட்ஸ் சரிங்களா. ஸோ இந்த கார்பரேட்ஸ் எந்த மாதிரியா இருக்கலாம் அப்படின்னா ஒரு சிங்கிள் பர்சனே ஒரு பெரிய ஹியூஜ் கேபிட்டலை வச்சுட்டு ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ட்ரேடராக இருக்கலாம், அல்லது அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மல்டிபிள் இன்வெஸ்டர்ஸ்ட்டு வந்து ஃபண்டை கலெக்ட் பண்ணிட்டு ஒரு சிங்கிள் கேபிட்டலாக கொண்டுட்டு போயிட்டு மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு இன்வெஸ்டராக இருக்கலாம் சரிங்களா. அப்போ என்ன இதோட மீனிங், அல்டிமேட்டாக அதோட மீனிங் என்ன அப்படின்னா ஒரு ஹியூஜ் கேபிட்டலை இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ட்ரேடர் பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது, அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஃபைனலாக இருக்கக்கூடிய ரீட்டைல் ட்ரேடர் அப்படிங்கக்கூடியவங்க தான் ஈச் அண்ட் எவரி இண்டிவிஜுவல் பர்சன்ஸ் பேர் தான் வந்து ரீட்டைல் ட்ரேடர்ஸ் சரிங்களா. அப்போ வேர்ல்டில் இருக்கக்கூடிய எல்லா தரப்பட்ட பர்சன்ஸும் எல்லா தரப்பட்ட ஆர்கனைசேஷன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இன்வால்வ் ஆகக்கூடிய இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அல்லது வந்து ஏதோ ஒரு வகையில் பயன்படுத்தக்கூடிய ஒரு மார்க்கெட் பேர் தான் ஃபோரெக்ஸ் மார்க்கெட், ஃபோரெக்ஸ் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது ஸோ என்ன பர்பஸுக்காக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபோரெக்ஸ் மார்க்கெட்டை சூஸ் பண்ணணும். இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் மார்க்கெட் இருக்குது, ஸ்டாக் மார்க்கெட்லேயே போனால் அது ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஃபியூச்சர்ஸ் இருக்குது, ஆப்ஷன்ஸ் இருக்குது, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரிப்டோ மார்க்கெட், இந்த மாதிரி வந்து ஒரு பலதரப்பட்ட மார்க்கெட் இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ஸில் நாம் ஏன் ஃபோரெக்ஸ் மார்க்கெட்டில் சூஸ் பண்ணணும். ஸோ ஃபோரெக்ஸ் மார்க்கெட்டில் அப்படி என்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னா நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அக்சஸபிலிட்டி சரிங்களா. ஸோ இந்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 24/5 ஆக்சுவலாக ஓகேங்களா. ஸோ மண்டே டு ஃப்ரைடே கண்டினியூ மார்க்கெட் 24 ஹவர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரன் ஆகும். சாட்டர்டே சண்டே மட்டும் தான் அது ஹாலிடேவில் இருக்கும் சரிங்களா. அப்போ 24 ஹவர்ஸ் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகும் பொழுது நாம் என்ன பண்ணலாம், எனக்கு எப்போ கன்வீனியன்ட் டைம் இருக்குது, எனக்கு எப்போ ஃப்ரீ டைம் இருக்கோ அந்த டைம் யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு நான் கொண்டு போயிட்டு வந்து மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ண முடியும் சரிங்களா. அப்போ இதே நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் எந்த நாட்டுடைய ஸ்டாக் மார்க்கெட்டாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு 8 ஹவர்ஸ் தான் வந்து மார்க்கெட் ரன் ஆகும். அந்த ஒரு வித்தின் 8 ஹவர்ஸுக்குள்ளே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஹவர்ஸாக இருக்கும். மேபி ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் இருந்தாலும் சரி, ஒரு பிஸ்னஸ் பர்சனாக இருந்தாலும் சரி, பட் அந்த ஒரு மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபீஸ் ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஏதாவது ஒரு விஷயத்தாலும் நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு கன்வீனியன்ட் எப்போ இருக்குதோ அந்த டைமில் இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும் சரிங்களா. நெக்ஸ்ட்டு நாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதோடைய காஸ்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அல்லது இதுக்கு நாம் வந்து பார்த்தீங்கன்னா புரோக்கருக்கு கொடுக்கக்கூடிய ஃபீஸ் அப்படிங்கிறது அல்ல புரோக்கரேஜ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வெரி வெரி லெஸ் ஆக்சுவலாக. மற்ற மார்க்கெட்லாம் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியான புரோக்கரேஜ் மட்டும் தான் போகும். ஸோ அதுவும் சொல்லப்போனால் மோஸ்ட் ஆஃப் த புரோக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட்டு மட்டும் தான் கொடுப்பாங்க. கீழே நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா. இந்த மாதிரி லோ காஸ்ட் புரோக்கர்ஸ், ஸோ ரெகுலேட்டட் புரோக்கர்ஸோட இன்ஃபர்மேஷன்ஸ் கீழே கொடுத்துருக்கேன், தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கிங்க சரிங்களா. அதே போல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் மேக் பண்ணுறதுக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எப்போல்லாம் மார்க்கெட் லோ வருதோ அல்லது எப்போல்லாம் அந்த ஸ்டாக்கோடைய ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நீங்கள் வந்து கணிக்கிறீங்களோ அந்த டைமில் மட்டும்தான் பை பண்ணி செல் பண்ண முடியும் சரிங்களா. பட் இந்த மார்க்கெட்டில் ஸோ மார்க்கெட் பை ஆனாலும் சரி செல் ஆனாலும் சரி நீங்கள் கணிக்க வேண்டியது மார்க்கெட் பை ஆகுமா செல் ஆகுமாங்கிறத மட்டும் நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டு பை ஆகக்கூடிய சுச்சுவேஷனில் பை பண்ணுவீங்க, செல் ஆகக்கூடிய சுச்சுவேஷனில் செல் பண்ணுவீங்க சரிங்களா. ஸோ இது ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெமோ ஆப்ஷன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. அதே போல் ட்ரேட் பண்ணக்கூடிய ட்ரேடிங் டூல்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து தான் ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இந்த மாதிரி மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்குது இந்த மார்க்கெட்டில் நம்ம ட்ரேட் பண்ணணும், ஏன் நம்ம வந்து இந்த மற்ற மார்க்கெட்லாம் விட்டுட்டு இதில் நம்ம ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான காரணங்கள் நிறைய ரீசன்ஸ் இருக்குது சரிங்களா. ஸோ அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க இப்போ நான் ஃபோரெக்ஸ் ட்ரேடிங் நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நான் ஸ்டார்ட் பண்ணுறது. ஸோ நான் டைரெக்டாக ஓகே இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த அட்வான்டேஜ் மற்ற விஷயங்கள்லாம் நான் பார்த்துட்டேன், டைரெக்டாக உடனே நான் போயிட்டு வந்து பார்த்தா ஃபோரெக்ஸ் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணிடலாமா, அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு சரிங்களா. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபோரெக்ஸ் ட்ரேடிங்னா என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஸ்டடி பண்ணணும். அதுக்கு நீங்கள் ஒரே பண்ண வேண்டாம், நம்மளுடைய அடுத்தடுத்த எபிசோட்ஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணினீங்க அப்படின்னாவே அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிரும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான புரோக்கரை நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ரெகுலேட்டட் புரோக்கர்ஸ் எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது, ஃபேக் பர்சன்ஸ் யார், ரியல் புரோக்கர்ஸ் யார் அப்படிங்கிறது எப்படிலாம் ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறதும் நம்மளுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் வரும். அல்லது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்த நல்ல புரோக்கர்ஸோடைய வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், புரோக்கருடைய வெப்சைட் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டாக என்ன பண்ணணும் அப்படின்னாக்க ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து பார்த்தா மார்க்கெட்டை பற்றி ஸ்டடி பண்ணணும்.
அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ப்ரோக்கர் ஐடென்டிஃபை பண்ணணும். அடுத்து அந்த ப்ரோக்கரில் போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெர்ச்சுவல் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து ரியல் அக்கௌண்ட்டுக்குள்ள போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளானை கிரியேட் பண்ணணும். ஸோ இந்த பிளான் எப்படி கிரியேட் பண்ணணும், எப்படி வந்து பார்த்தா மார்க்கெட் ஐடென்டிஃபை பண்ணுங்கிற விஷயங்களும் உங்களுக்கு வந்து பார்த்தா அடுத்தடுத்த வீடியோஸில் வரும். அடுத்ததாக வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா ஒரு ஸ்டார்ட் அப் கேபிட்டல் போட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையல் பண்ணி பார்த்து ரியல், ஏன்னா டெமோவுக்கும் ரியல் அக்கௌண்ட்டுக்கும் டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசங்கள் இருக்கும். ஸோ மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸ்லையோ எப்படி ப்ராஃபிட் வருது, எப்படி லாஸ் ஆகுது, மார்க்கெட்டை வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்கள் எதையுமே சேஞ்சஸ் இருக்காது. சரிங்களா? ஒரே ஒரு வித்தியாசம், நம்மளுடைய எமோஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வரும். நீங்கள் டெமோவில் வந்து பண்ணதுக்கும் ரியலில் போகிறதுக்கும் கம்ப்ளீட்டாக எமோஷன்ஸ் மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசத்தை கொடுக்கும். சரிங்களா? ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃபுல் டைமாக ட்ரேடிங் கொண்டு போனாலும் சரி, பெரிய கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இது எல்லாமே அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து தெளிவான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான மிஸ்டேக்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னா ஓவர் லிவரேஜிங். ஆக்சுவலாக லிவரேஜ்னா என்னங்கிறதே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அந்த வாய்ப்பை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் பயன்படுத்திக்கிறது. ஸோ அதை எந்த அளவுக்கு பயன்படுத்தணும், லிவரேஜ்னா என்ன, அதை எப்படி பயன்படுத்தணும், சரிங்களா? ஸோ இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எமோஷனல் ட்ரேடிங். ஸோ நான் முன்னாடி சொன்னது போல் எமோஷனல் ட்ரேடிங்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே அஃபெக்ட் ஆகக்கூடிய ஒரு இடம் ஓவர் எமோஷனல் ட்ரேடிங். லிவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக பயன்படுத்துறது, அடுத்து வந்து ப்ராப்பரான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இல்லாமல் ட்ரேட் பண்ணுறது. சரிங்களா? ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து எப்படி பண்ணணும், ஏது பண்ணணுங்கிறது எல்லாத்தையும் தெளிவாக உங்களுக்கு அடுத்தடுத்த எபிசோட்ஸில் உங்களுக்கு வந்து நான் கைட் பண்ணுறேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோரெக்ஸ் ட்ரேடிங்னா என்ன, ஃபோரெக்ஸ் ட்ரேடிங் வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் ட்ரேட் பண்ணுறா, அதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் என்ன, சரிங்களா? ஸோ அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, ஸோ ஃபிசிக்கல் மணி எக்ஸ்சேஞ்சு ஃபோரெக்ஸ் எக்ஸ்சேஞ்சுக்கும் ஃபோரெக்ஸ் ட்ரேடிங்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரியான பேசிக்கான உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஸோ இதோடைய அட்வான்ஸ் டாப்பிக்காக இருக்கக்கூடிய கரன்சி பேர்ஸ் ஆக்சுவலாக. ஸோ கரன்சி பேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் கரன்சி பேர்ஸ் இருக்குது. ஸோ அந்த டிஃப்ரெண்ட் குரூப்ஸை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா தெளிவான ஒரு வீடியோ அடுத்த எபிசோட்ஸில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.